வெல்கம் டு ஸ்டோரி லீஃப். வணக்கம். பென்யாமின் ஆடு ஜீவிதம் அத்தியாயம் 2. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜெயில் எங்களுக்கு பழகி போய்விட்டது. மதிய சாப்பாடு முடிந்து கொண்டிருந்த போதுதான் நாங்கள் சிறைக்கு போய் சேர்ந்தோம். அதனால் அந்த கடைசி நேரத்தின் பரபரப்பை அங்கே பார்க்க முடிந்தது. சாப்பிட்டு முடித்த எச்சில் பாத்திரங்களை எடுப்பதும் தரையை சுத்தம் செய்வதுமாக பரபரப்புடன் ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஜெயில் ஊழியர்கள். பொதுவாக லுகர் மதிய நேர தொழுகை முடிந்த உடனேயே மதிய உணவு போட்டு விடுவார்கள். நாங்கள் போய் சேர தாமதமாகிவிட்டதால் எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. எனது கடந்த கால வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் தவறிப்போன இந்த ஒரு நேர சாப்பாட்டை பற்றி நான் கவலைப்படுவது வேடிக்கையானது. ஜெயிலில் சந்தடி மெதுவாக குறைய தொடங்கியது. உண்ட மயக்கத்தில் பலரும் கண் அயர தொடங்கியிருந்தார்கள். அந்த பிளாக்கில் கட்டிலோ பாயோ தலையணையோ எதுவும் இல்லை. வெறும் தரையில் நமக்கு விருப்பமான ஒரு மூலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஒரு சாதாரண மனிதனுக்கு வியர்க்கும் அளவுக்கு உஷ்ணம் இருந்தது. சுவரின் உச்சியில் உள்ள சில ஏசி மிஷின்கள் உரிமை கொண்டிருந்தன. அவை உண்மையிலேயே வேலை செய்து கொண்டிருந்தனவா என சந்தேகமாக இருந்தது. எங்களுடைய பிளாக்கில் மட்டுமே குறைந்தபட்சம் 250 பேர் வரை இருப்போம். கால் மாடு தலைமாடாக கிடந்து உறங்கும் அவர்களை கண்டாலே ஏதோ ஒரு இயற்கை பேரளவில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தாறுமாறாக கிடப்பது போல் இருந்தது. அவர்களுக்கிடையே ஒரு சிலர் மட்டும் உறங்காமல் அங்குமிங்குமாக சிறு சிறு கூட்டமாக உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தார்கள். புதிதாக வந்த எங்களை பார்த்ததும் மலையாளிகள் என தோன்றிய கூட்டத்தில் இருந்த ஒருத்தன், பயப்படாதீங்க, இங்க பெரும்பாலும் மலையாளிங்க தான், உங்களுக்கு தோதுபடும் கூட்டத்தோடு போய் சேர்ந்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு தனது பேச்சை தொடர்ந்தான். நாங்கள் இருவரும் ஒரு கூட்டத்திலும் சேராமல் எங்களுக்கென்று ஒரு மூலையை தேர்ந்தெடுத்து அங்கே போய் உட்கார்ந்தோம். முதல் நாள் ராத்திரி உறக்கமே இல்லாததாலும் நீண்ட தூரம் பயணித்து வந்ததாலும் மூலையில் உட்கார்ந்த உடனேயே நாங்கள் உறங்கி போனோம். சற்று நேரம் கூட கண் அயர்ந்திருக்க மாட்டோம். திடீரென்று அசர் தொழுகைக்கான பாங்கு முழங்க தொடங்கியது. படுத்திருந்தவர்கள் எல்லாம் சோம்பலுடன் எழுந்தார்கள். அவர்களுடன் நாங்களும் சேர்ந்து கொண்டோம். அந்த பிளாக்கிற்குள்ளேயே ஒரு தனி மூளை தொழுகைக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கு முண்டியடித்த கூட்டத்திற்குள் நாங்களும் கருணைமயமான அல்லாவை தொழுவதற்காக கபாவை நோக்கி மண்டியிட்டோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த பிரார்த்தனையில் கடந்து போன நாட்களில் நான் அனுபவித்த எல்லா துயரங்களும் ஒரு நதி போல் என்னை விட்டு விலகி செல்வதாக நான் உணர்ந்தேன். அந்த நெருக்கடிகளில் இருந்தெல்லாம் என்னை காத்து அரவணைத்த கருணை நிறைந்த அல்லாவின் அன்பை நினைத்து நான் கதறி அழுதேன். வேதனை என்னும் மிக நீண்ட மணல் பரப்பில் இருந்து வெளியேறி வர எனக்கு வலிமை தந்து உதவியதற்கான சந்தோஷ கண்ணீரது. எனது துயரங்களையும் சந்தோஷங்களையும் அல்லாவிடம் சொல்லி மண்டியிட்டு வணங்கி எழுந்தபோது எங்கேயோ ஒரு மணி அலறியது. படுத்து கிடந்தவர்கள் பரபரப்புடன் பிளாக்கின் மற்றொரு மூலையில் நீண்டு நின்ற கியூவில் இடம் பிடிக்க ஓடினார்கள். என்னவென்றே தெரியாமல் நாங்களும் ஓடி போய் கியூவில் நின்றோம். கியூ மெதுவாக நகர்ந்த போது ஒரு தேநீர் பாத்திரம் என் கண்ணில் பட்டது. சற்று ஓரமாக கிடந்த மேஜையின் மேல் ஏராளமான கோப்பைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றிலிருந்து ஒரு கோப்பை எடுத்து அதில் தேவையான அளவுக்கு தேநீரை நிரப்பிக்கொண்டு பக்கத்தில் இருந்த வேறொரு மேஜையில் மீது வைக்கப்பட்டிருந்த பிஸ்கட்டுகளில் ஒன்றோ இரண்டோ வாங்கி கொண்டு ஏதோ ஒரு மூலையில் போய் இருந்து அனுபவித்து குடிக்கலாம். குடித்து முடித்த பின் கோப்பையை நன்றாக தேய்த்து கழுவி மறுபடியும் அதே மேஜை மீது கொண்டு போய் வைக்க வேண்டும். ஒரு ஜெயிலின் சாயலை அங்கு எங்குமே பார்க்க முடியவில்லை. ஏதோ ஒரு அகதி முகாமுக்குள் இருப்பது போலத்தான் இருந்தது. பிளாக்கிற்குள் அங்கும் இங்குமாக சுதந்திரமாக நடக்கலாம். கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கலாம். அதுதான் கடந்த 3-4 மாத கால என்னுடைய மிகப்பெரிய தாகம். யாருடனாவது கொஞ்சம் பேச வேண்டும். அதனால் தானோ என்னவோ நான் ஹமீதுடன் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்தேன். பதில் சொல்ல ஹமீதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. வெறி பிடித்தவன் போல் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். என்னுடைய நாக்கு ஒரு கணம் கூட ஓய்ந்திருக்கவில்லை. கடந்த சில நாட்களுக்குள் என்னை நன்றாக புரிந்து கொண்ட ஹமீத் நான் பேசியதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஒருவேளை இந்த இடைப்பட்ட நாட்களில் எப்போதோ நான் அந்த கதைகளை ஹமீதிடம் பல தடவை சொல்லியிருக்கலாம். ஆனாலும் என்னுடைய தாகம் இன்னும் அடங்கவில்லை. இருட்டிய பின் பக்கத்தில் இருந்த இந்தியன் பிளாக்கில் இருந்து என்னை பார்க்க ஒருவன் வந்தான். அவன் பெயர் இப்போது என் நினைவில் இல்லை. என்னை பார்த்ததும் அவன் ஓடி வந்து என் கைகள் இரண்டையும் சேர்த்து பிடித்து கொண்டு,
அல்லாஹ் எவ்வளவு கருணை உள்ளவன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அதன் பின், குஞ்சிக்காயின் கடைக்கு வந்த ஆள்தானே நீ என்று விசாரித்தான். நான் ஆமாம் என்று தலையசைத்தேன். எனக்கு தெரியும், உங்களை பார்ப்பதற்காக நான் ஒரு நாள் உங்க ரூமுக்கு வந்திருந்தேன். அப்போ நீங்க நல்ல உறக்கத்துல இருந்தீங்க, அதனால நான் உங்களை தொந்தரவு செய்யல சொல்லிவிட்டு அவன் மீண்டும் என் கைகளை பிடித்து கொண்டான். அல்லாஹ் கருணை உள்ளவன் என்று மீண்டும் ஒரு தடவை சொன்னான். நான் இங்க வந்து 2 நாள் தான் ஆகுது. ஸ்பான்சரோட ஒரு சின்ன சண்டை, அவன் என்னை பிடிச்சி உள்ள போட்டுட்டான். பரவாயில்லை, குஞ்சிக்கா வந்து இறக்கி கொண்டு போவார். அவன் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தான். இடையிடையே அவன் என் கைகளை பிடித்து கொண்டு அல்லாவுக்கு 100 நமஸ்காரங்கள் சொல்லவும் தவறவில்லை. அப்போது என்னையும் அறியாமல் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஏனென்று தெரியவில்லை. அவனும் என்னுடன் சேர்ந்து அழுதான். அதன் பின் அவன் அல்லாவை வணங்கி கொண்டு தன்னுடைய பிளாக்கிற்கு திரும்பி போனான். அதற்கு பின் அவனுடைய பிளாக்கில் இருந்து வேறு சிலரும் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள். ஆனால் அவர்களில் எவருமே என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவனிடமிருந்து என்னுடைய முழு கதையையும் அவர்கள் கேட்டு தெரிந்திருக்க வேண்டும். என்னை ஒரு தடவை நேரில் பார்க்கும் ஆசையில்தான் அவர்கள் வந்திருந்தார்கள் என்று எனக்கு புரிந்தது. என்னை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் இருந்து சிலர் அவனைப் போலவே என்னுடைய கைகளை சேர்த்து பிடித்து தங்களது ஆறுதலை வெளிப்படுத்தினார்கள். அப்படி வந்து போனவர்களிடமிருந்து என்னுடைய பிளாக்கிலும் எனது கதை மெதுவாக பரவ தொடங்கியது. சற்று நேரத்தில் தங்களுடைய பேச்சை முடித்து கொண்டு பெரும்பாலான மலையாளிகள் என்னை சுற்றி வந்து உட்கார்ந்தார்கள். சிலர் ஒரு அதிசய பிறவியை பார்ப்பது போல் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். வேறு சிலர் மரியாதையுடனும் மற்றும் சிலர் ஆறுதலுடனும் என்னை பார்த்து சிரித்தார்கள். இன்னும் சிலரோ சந்தேகத்துடன் சற்று விலகியே நின்றார்கள். எப்படி இருந்தாலும் ஜெயிலுக்குள் வந்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே நான் ஜெயிலில் இருந்த மலையாள கைதிகளோடு ஒரு பேச்சு பொருளாகிவிட்டேன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கடுத்த நாட்களில் என்னை பார்க்க வந்த பலரும் என்னை நீண்ட நேரம் பேச வைக்க முயற்சி செய்தார்கள். நான் அவர்களில் எவரையும் புண்படுத்தவில்லை. எனது அபார பேச்சு திறனை நான் அவர்கள் மீது வீசி எறிந்தேன். 1000 முறை நான் எனது கதையின் ஒவ்வொரு நிமிடத்தின் மீதும் இதயபூர்வமாக நடந்து போனேன். அப்போதெல்லாம் என்னுடைய மனதும் கால் பாதங்களும் சூடான மணல் துகள்கள் மீது நடப்பதைப் போல வெந்து பொசுங்கின. அன்றிரவு மக்ரிபு முடிந்து இரவு உணவு உண்ணும்போது அந்த பிளாக்கில் இருந்த அத்தனை மலையாளிகளும் என்னை சுற்றி கூடியிருந்தார்கள். அவர்களது அன்பிற்கு ஈடாக திருப்பி கொடுக்க சூடான கண்ணீரை தவிர என்னிடம் வேறெதுவும் இல்லை. 2வது அத்தியாயம் முடிந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.